வணக்கம் மாணவர்களே, நாம் 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள் பற்றி படிக்க போகிறோம். பயிற்சி 1.4ல் ரெண்டாவதுல ஃபஸ்ட்டு கணக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு கணக்கு போலே தான். ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, y = x³ கொடுத்தாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, y கனமூலமாக கொடுத்துருக்காங்க. எக்ஸின் கனமூலமாக கொடுத்து ஒரு வளைவரை கொடுத்துருக்காங்க கணக்கில். அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்று மாற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க சார்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல் தான் ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன செஞ்சோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அட்டவணை எழுதுகிறோம். அட்டவணை எழுதும்போது ஆனால் இந்த கணக்கில் வந்து y = -x 1/3. 1/3 என்னது, -x கனமூலம், -xன் கனமூலம்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ எக்ஸுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு மதிப்பு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு இது வந்து ரொம்ப பெருசாக வரும். நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து செய்வோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுடைய மதிப்பு வந்து என்ன கொடுத்துக்கிறோம், நம்ம 0ன்னு கொடுக்குறோம். 0னா 0. ஓகே. அடுத்து எக்ஸோட மதிப்பு வந்து 1ன்னு கொடுக்குறோம். 1ன்னு கொடுக்கும்போது என்ன வரும், -1ன்னு வரும். அடுத்து எக்ஸினுடைய மதிப்பு -1ன்னு கொடுக்கும்போது என்ன வரும், இங்கே +1 வரும். ஓகேவா? இப்போ 2ன்னு கொடுக்குறோம். 2ன்னு கொடுக்கும்போது x³ என்ன வரும் உங்களுக்கு, அது கனமூலம்னு வரும்போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக வரும். 8 கொடுப்போம். 8 இங்கே என்ன செய்கிறோம், 8 கொடுக்குறோம். 8 கொடுத்தோம்னா 2 வரும். எக்ஸுக்கு வந்து என்ன கொடுக்குறோம், 8 கொடுக்குறோம். எக்ஸுக்கு வந்து 8ன்னு கொடுத்தோம்னா என்ன வரும், 8ன்னு கொடுக்கும்போது எக்ஸுக்கு 8⁻3ன்னு வரும். 3 கேன்சல் ஆகிரும். அப்போனா இங்கே என்ன வரும், -2 வரும். -2. அடுத்து வந்து -8 கொடுக்குறோம். எக்ஸுக்கு -8ன்னு கொடுக்குறோம். மைனஸ் வந்து வெளியே போயிடும். அப்போனா வந்து +2 ஆயிரும். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், அட்டவணை போட போகிறோம். அட்டவணை போடும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், 0 1 2 3, இங்கே -1. xhல 1 சென்டிமீட்டர் = 1 அலகு, yhல 1 சென்டிமீட்டர் = 2 அலகுன்னு எடுத்துக்கிறோம். 2 4 6 8 10, இங்கே -2 -4 -6 -8 -10. ஓகேவா? சரி, அது வரையும் கொடுத்துக்குவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், அளவு வந்து மார்க் பண்ணுறோம். 0 0 இந்த இடத்துல இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு 1 -1 1 -1 இந்த இடத்துல இருக்குது. 1 -1ன்னா என்னது, இங்கே வந்துடுது இந்த இடத்துல. அடுத்து நெக்ஸ்ட்டு -1 1 இந்த இடத்துல. ஓகே. 8 2 8 xhல 8ன்னு வருதா. 8ன்னு வரும்போது நம்மளுக்கு வந்து 2 கொடுத்தோம்னா பெருசாக வரும். அதனால் நான் வந்து இதை வந்து அப்படி நிப்பாட்டிக்கிறேன். நான் 8 2ங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பெருசாக வரும். அதனால் அதை வந்து நான் மார்க் பண்ணலை. நம்ம படத்துக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா நம்ம மாற்றி செஞ்சு பார்க்கலாமா. xhல வந்து என்ன செய்யலாம், 1 சென்டிமீட்டர் = 2 அலகுன்னு கொடுப்போம். yhல 1ன்னு கொடுப்போம். அப்படி மாற்றிக்குவோம். மாற்றிக்கிட்டோம்னா அது அப்படி கூட செய்யலாம். நம்ம கொடுத்துருக்க படத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கிறோம். அப்படிங்கும்போது என்ன வரும், நம்மளுக்கு இங்கே வந்து xhல 1 சென்டிமீட்டர் = 2 அலகுன்னு கொடுப்போம். 2 4 6 8 -2 -4 -6 -8. yhல 1 2 3 4 5 -1 -2 -3 நம்ம எடுத்துக்கிறது தான். அளவு தீட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறது தான். இப்போ 0 0 இங்கே மார்க் பண்ணிட்டோம். 1 -1 1 1 -1ன்னா எங்கே வரும், -1 இங்கே வரும். 1 -1. அடுத்து -1 1 -1 1 -1 இங்கே 1 வந்து இந்த இடத்துல இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன வருது நம்மளுக்கு, 8 -2 8 -2 8 -2ன்னா எங்கே வருது, இந்த இடத்துல வருது. 8 -2. அடுத்து இங்கே வந்து -8 2 -8 2 புரியுதாம்மா.
இந்த புள்ளிகள் சரி நம்ம கணக்கில் நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரியே நம்ம வந்து புள்ளிகளை கொண்டு போகிறோம். இப்போ வந்து வரைகிறோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். புரியுதா? அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் வரும்போது என்ன வருது நம்மளுக்கு, கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து இங்கிட்டு கூடி வரைஞ்சிருக்கோம். இங்கே வந்து இந்த பிரதிபலிப்புனா என்ன, பிம்பம் கணக்கா அது வந்து மாறி வருது மாதிரி பார்த்துக்கோம். இப்போ வந்து எழுதும்போது என்ன வரும், y = மைனஸ் எக்ஸின் அடுக்கு 1/3 என்பது எக்ஸ் அச்சினை பொறுத்து, எக்ஸ் அச்சை பொறுத்து தான் இது இருக்குது. எக்ஸ் அச்சினை பொறுத்து கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, y = எக்ஸின் அடுக்கு 1/3 பிரதிபலிப்பு ஆகும். புரியுதா மாணவர்களே? ரொம்ப எளிமை. அந்த கணக்கு போலையே தான். நீ அட்டவணை கரெக்டாக போட்டேன்னா உனக்கு வந்து படம் வந்து கரெக்டாக வரும். வளைஞ்சி வரணும்னு வரும்ல, 2 கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி கொஞ்சம் அந்த இடத்த வந்து வளைச்சி விட்டிங்கனாலே வளைவு கிடைக்கும். அடுத்த கணக்கு